நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.4 கொஸ்டின் நம்பர் 7 வரைக்குமே ப்ரீவியஸ் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். So question number 8 பாருங்க. Find the measure of the angle shown in each figure. First estimate with your eyes and find the actual measure with the protractor. ஸோ இங்கேயுமே நமக்கு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஐஸ் வச்சு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு டாட்டர் லைன் வந்து சென்டரில் வச்சு வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறப்போ 90 டிகிரி. ஸோ நமக்கு வந்து இதை விட கம்மியாக தான் இருக்குது, 90யை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள். ஸோ இதை நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணலாம் இப்போது. ஸோ ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொட்ராக்டரை வந்து இந்த பேஸ் லைனில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஜீரோ, இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஜீரோஸில் இருந்து தான் நம்ம வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு 44 டிகிரி வருது. அப்போ எஸ்டிமேஷனில் நம்ம அரவுண்டு ஒரு 40 to 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடணும். ஆக்சுவல் மெஷர் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன மெஷர் பண்ணீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு பீசம் பாருங்கள். ஸோ பீசமும் நான் அந்த மாதிரி சென்டர்லேருந்து ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன் எல் ஷேப்பில். இது 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து இப்போ ப்ரொட்ராக்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொட்ராக்டரை கரெக்டாக பேஸ் லைனில் வச்சு கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த ஜீரோலேருந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து 131 டிகிரி வருது. ஸோ எஸ்டிமேஷன் வந்து நம்ம ஒரு 130 to 135 அப்படின்னு போட்டுட்டு ஆக்சுவல் மெஷர் வந்து 131 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். சீசமும் அதே மாதிரி நான் வந்து டாட்டர் லைன் வரைஞ்சி பார்க்குறேன். ஸோ அதை விட இது கம்மியாக தான் இருக்குது அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இதுவுமே ஒரு அக்யூட் ஆங்கிள் தான். ஸோ நம்ம இதையும் அதே மாதிரி ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட்டை வந்து பேஸ் லைனில் வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஜீரோலேருந்து நம்ம மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு 65 டிகிரி வருது. ஸோ இதில் எஸ்டிமேஷன் வந்து 60 to 70, அரௌண்ட் 60 to 70 அப்படின்னு போட்டுட்டு ஆக்சுவல் மெஷர் வந்து 65 நம்ம மெஷர்மெண்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு டீசம் பாருங்கள். ஸோ இதுலேயும் அதே மாதிரி டாட்டர் லைன் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ இது வந்து 90 டிகிரி, 90 டிகிரிக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஸோ இப்போ நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு ப்ரொட்ராக்டரோட மிட் பாயிண்ட் வந்து இந்த டயக்ராமோட பேஸ் லைனில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜீரோலேருந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு 150 டிகிரி வருது. அப்போ எஸ்டிமேஷனில் வந்து அரௌண்ட் 150 to 155 அப்படின்னு எழுதிட்டு ஆக்சுவல் மெஷர் இஸ் ஈக்குவல் டு 150 டிகிரி அப்படின்னு எழுதி. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் மெஷர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் இன் ஈச் ஃபிகர். ஸோ ஒரு கிளாக் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிள் வந்து நமக்கு மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கிளை வந்து நம்மளை மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 9 AM. ஸோ 9 AM ஆகிருக்கிறப்போ எவ்வளோ ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளை மெஷர் பண்ணணும். இப்போ வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எல் ஷேப்பில் இருக்குது, இது 90 டிகிரின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இன்னொன்று நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த இப்போ 11க்கும் 12க்கும் உள்ள கேப் வந்து 30 டிகிரி, 10க்கும் 11க்கும் உள்ள கேப் வந்து 30 டிகிரி, 9க்கும் 10க்கும் உள்ள கேப் வந்து 30 டிகிரி. ஸோ எவ்ரி இதுக்குமே 30 30 30ன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ 30 60 90. ஸோ அப்போது 90. இப்போ நெக்ஸ்ட்டு பீசம் பாருங்கள். 1 PMக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு தெரியும், எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் வந்து இப்போ 12 to 1 அப்படின்னா 30 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 30. நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். 6 PMக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்கள் எக்ஸாக்டாக இது பண்ணுறதுக்காண்டி அந்த 30 30 நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 30 60 90 120 150 180. இப்போ 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். இன்வெஸ்டிகேட் இன் த கிவன் ஃபிகர் த ஆங்கிள் மெஷர் 30 டிகிரி. லுக் அட் த சேம் ஃபிகர் த்ரூ அ மேக்னிஃபையிங் கிளாஸ்
Does the angle becomes larger? Does the size of the angle change? ஸோ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வழியாக பார்க்குறப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வந்து லார்ஜராக தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த சைஸ், அந்த ஆங்கிளோட சைஸில் வந்து எனி சேஞ்ச் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான், நீங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் மேக்னிஃபையிங் கிளாஸு. ஸோ மேக்னிஃபையிங் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு சின்ன விஷயத்தை வந்து பெருசாக்கி காமிக்கிறது தான் மேக்னிஃபையிங். ஸோ நீங்கள் ஃபோனில் கூட பார்த்துருப்பீங்க ஜூம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் வீட்டில் வந்து. ஸோ இது வழியாக நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து 30 டிகிரியாக தான் தெரியுமே தவிர அந்த 30 வந்து 60 நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபிகர் வந்து நமக்கு பெருசாக்கி என்லார்ஜ் ஆகி காமிக்குமே தவிர ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோன் ஜூமிங்கில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு 30 டிகிரியில் வரைஞ்சிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ 30 தான் இருக்கும். அந்த பிக்சர் தான் என்லார்ஜ்மெண்ட் இருக்குமே தவிர ஆங்கிளில் வந்து எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்பர் 11 பாருங்கள், மெஷர் அண்ட் கிளாஸிஃபை ஈச் ஆங்கிள். ஸோ ஃபிகர் கொடுக்குறாங்க, அதில் நம்ம வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணிவிட்டு என்ன ஆங்கிள் அப்படின்றத நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கேட்குறாங்க, ஏஓபி கேட்குறாங்க. ஸோ ஏஓபி, ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்டரை கரெக்டாக ஓவில் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொடெக்டரை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேஸ்லைன் கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோலேருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். பார்த்தோன்னா நமக்கு வந்து 40 டிகிரி வருது. ஸோ 40 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும் அக்யூட் ஆங்கிள். 90க்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு வந்து ஏஓசி. ஸோ ஏஓசி, ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவில் நம்ம வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொடெக்டரை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணி இந்த லைனுக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 100 டிகிரி வருது. ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து பிஓசி. ஸோ இங்கே வச்சு நம்ம மெஷர் பண்ணணும் ப்ரொடெக்டரை வந்து. இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொடெக்டரை வந்து நம்ம பேஸ் லைனில் வச்சு கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த ஜீரோலேருந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 62 டிகிரி வருது. 62 டிகிரின்றது அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து டிஓசி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரொடெக்டர் வைக்கணும். டிஓசின்றது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ப்ரொடெக்டரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்க்கணும். பேஸ் லைன் கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஸோ இங்கேருந்து இப்படியே மெஷர் பண்ணி இந்த லைனுக்கு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ டிஓசிக்கு மெஷர் பண்ணோன்னா அப்டியூஸ் ஆங்கிள் 120 டிகிரி வருது. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஓஏ எங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே இருக்குது டிஓஏ. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேப்பரே கொஞ்சம் வந்து டேர்ன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஓஏ அப்படின்றது இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஓன்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரொடெக்டரை வச்சுக்கோங்க. மிட் பாயிண்டில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இந்த ஜீரோலேருந்து நீங்கள் இந்த லைனுக்கு மெஷர் பண்ணுங்கள். ஸோ மெஷர் பண்ணி இங்கே எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பாருங்கள். ஸோ டிஓஏ அப்படின்றது எனக்கு வந்து 140 டிகிரி வருது. அது வந்து என்னது நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம் ஸ்ட்ரைட் ஆங்கிள். அது வந்து 180 டிகிரி அப்படின்னு எழுதி. எக்ஸசைஸ் 5.5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, which of the following are models of perpendicular lines அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு perpendicular linesனால் என்னன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். 2 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து இப்போ இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டும் இந்த லைன் செக்மெண்ட்டும் 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுதான் perpendicular lines அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏசம் என்ன கொடுத்துருக்குறாங்க, த அட்ஜசன்ட் எட்ஜஸ் ஆஃப் அ டேபிள் டாப். ஒரு டேபிள் டாப் எடுத்துட்டு அட்ஜசன்ட் எட்ஜஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அட்ஜசன்ட்னா என்ன சொல்லியிருக்கிறேன், அடுத்து இருக்கிறது. ஸோ இப்போ இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. ஸோ இந்த எட்ஜுக்கு இந்த எட்ஜ் வந்து அட்ஜசன்ட் எட்ஜு. ஸோ இந்த ரெண்டு எட்ஜுக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து இதுக்கு பர்பெண்டிகுலர். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த 2 அட்ஜசன்ட் எட்ஜஸ் எடுத்து பார்த்தாலுமே எல்லாமே 90 டிகிரி. இங்கேயும் 90 டிகிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் 90 தான்.
இங்கேயும் 90 தான், இங்கேயும் 90 தான். ஸோ அப்போ adjacent edges of the table top are perpendicular lines. அடுத்து பி சம் பாருங்கள், the lines of a railway track கேட்குறாங்க. ஸோ ரயில்வே ட்ராக் எடுத்திங்கன்னா அது வந்து parallel lines தான். ஸோ அது வந்து perpendicular கிடையாது, உங்களுக்கே தெரியும். 2 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குமே தவிர இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இது வந்து parallel lines. ஸோ the lines of railway track are parallel to each other. நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள், the line segment forming the letter L. ஸோ எல் அப்படின்ற லெட்டரில் வந்து நமக்கு லைன் செக்மெண்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது. எல் ஷேப் இருந்தாலே அங்கே 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ த லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் தான். நெக்ஸ்ட்டு த லெட்டர் வி, டி சம் வந்து த லெட்டர் வி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அக்யூட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ த லைன் செக்மெண்ட்ஸ் ஃபார்ம் அக்யூட் ஆங்கிள். அப்போது இந்த 4 கண்டிஷன் ஏ பி சி டி, இந்த 4 கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஏ கண்டிஷன், அதாவது அந்த டேபிள் டாப் கொடுத்துருந்தாங்களே அந்த ஏ கண்டிஷனும் அதுக்கப்புறம் சி கண்டிஷன், லைன் செக்மெண்ட் ஃபார்மிங் த லெட்டர் எல். ஸோ இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் ஏ அண்ட் சி ஆர் மாடல்ஸ் ஃபார் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். Question number 2 பாருங்க, let PQ line segment PQ be the perpendicular to the line segment XY அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ PQன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, XYன்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ரெண்டும் பர்பெண்டிகுலராக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பர்பெண்டிகுலரானா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. PQ XY. let PQ and XY intersect in the point A. ஸோ PQவும் XYயும் intersect ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து A அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் PAY? ஸோ இது ஆங்கிளோட சிம்பிள். ஆங்கிள் PAYயோட மெஷர் கேட்குறாங்க. ஸோ PAY எங்கே ஃபார்ம் ஆகுது, PAY. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல் ஷேப்பில் இருக்குது. எல் ஷேப்பில் இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 90 டிகிரின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க, PQ லைன் செக்மெண்ட் PQ இஸ் பர்பெண்டிகுலர் டு லைன் செக்மெண்ட் XYன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பர்பெண்டிகுலர் சிம்பிள் வந்து இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஸோ இதுதான் பர்பெண்டிகுலரோட சிம்பிள். ஸோ இட் இஸ் கிளியர் தட் நமக்கு என்ன தெரியுது, ஆங்கிள் PAY வந்து இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், தெர் ஆர் 2 செட் ஸ்கொயர் இன் யுவர் பாக்ஸ். ஸோ நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்தோன்னா 2 செட் ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதில் வந்து வாட் ஆர் த measures of the angles that are formed at their corners. அதோட கார்னர்ஸில் வந்து எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. do they have any angle measure that is common? அப்படி நீங்கள் மெஷர் பண்ண ஆங்கிளில் வந்து 2 செட் ஸ்கொயருக்கும் காமனாக என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து செட் ஸ்கொயர்னால் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு செட் ஸ்கொயர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு செட் ஸ்கொயர் இருக்கும். டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த செட் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இங்கே 45 டிகிரி, இங்கே 45 டிகிரி, இங்கே 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இந்த செட் ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இங்கே 30 டிகிரி, இங்கே 60 டிகிரி, இங்கே 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே 90 டிகிரி. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த செட் ஸ்கொயர் எடுத்து மெஷர் பண்ணாலும் இந்த ஆங்கிள் தான் இருக்கும். இந்த 2 செட் ஸ்கொயருக்கும் காமன் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காமனாக இருக்கிறது 90 தான் காமன் ஆங்கிள். இப்போ நீங்கள் ஆன்சரில் எப்படி எழுதணும்னா, the set squares have measurement of என்னென்ன இருக்கும், 30, 60, 90. ஒரு செட் ஸ்கொயரில் 30, 60, 90 இருக்கும். இன்னொரு செட் ஸ்கொயரில் 45, 45, 90 இருக்கும். எஸ், த காமன் ஆங்கிள் பிட்வீன் 2 செட் ஸ்கொயர்ஸ் இஸ் 90. இதுதான் ஆன்சர். Question number 4 பாருங்க, study the diagram. The line L is perpendicular to line M. ஸோ நம்ம இந்த டயக்ராமை ஸ்டடி பண்ணிவிட்டு 2 லைன் கொடுத்துருக்குறாங்க. லைன் எல் கொடுத்துருக்காங்க, லைன் எம் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்மகிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சிஇ வந்து இஜிக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிஇன்றது வந்து இஜிக்கு ஈக்குவலா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ சிஇ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சிஇ வந்து இஜிக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஏபி இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி, சிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ, டிஇ இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி, எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச். ஸோ இது எல்லாமே 1 யூனிட். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி, பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி, சிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ, டிஇ இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி, எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ நமக்கு வந்து சிஇக்கு நடுவில் எத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு சிஇ இஸ் ஈக்குவல் டு இஜியா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை யூனிட்ஸ்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ சிலேருந்து டி வரைக்கும் 1 யூனிட், டிலேருந்து இ வரைக்கும் 1 யூனிட். ஸோ 1 + 1 2. ஸோ சிஇ வந்து நமக்கு 2 யூனிட்ஸ் வருது. அதே மாதிரி இஜிக்கு பார்க்கணும்.
ஸோ இஜிக்கு நடுவில் எத்தனை யூனிட்ஸ், இக்கும் எஃப்க்கு நடுவில் 1 யூனிட், எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் 1 யூனிட். ஸோ 1 + 1 2 யூனிட்ஸ். அப்போ ஆன்சர் வந்து எஸ், சிஇ இஸ் ஈக்குவல் டு இஜி. நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். டஸ் பிஇ பைசெக்ட் சிஜி அப்படின்னு கேட்குறாங்க. பிஇ வந்து சிஜியை பைசெக்ட் பண்ணுதா? ஸோ பைசெக்டார் அப்படின்ற கான்செப்ட் நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் சொல்லி கொடுத்தேன். ஸோ பைசெக்ட் அப்படின்றது 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பிரிக்கிறது, அதுதான் பைசெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பிஇ எங்கே இருக்குது? இதுதான் பிஇ. ஸோ இது பிஇ, இது வந்து சிஜி. ஸோ பிஇ வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சிஜியை வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டாக பண்ணுதா, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டயக்ராமட்டிக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பிஇ. ஸோ பிஇ இப்போ இதுதான் பிஇன்னு வச்சுக்கோங்க, இது பிஇ. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சி டு டி 1 யூனிட்டு, டி டு இ 1 யூனிட். ஸோ இங்கிட்டு 2 யூனிட்ஸ், சி டு இ வரைக்கும் 2 யூனிட்ஸ். அதே மாதிரி இங்கே இ டு ஜி பாருங்கள், இ டு எஃப் வந்து ஒரு 1 யூனிட்டு, எஃப் டு ஜி வந்து ஒரு 1 யூனிட். ஸோ இங்கிட்டு 2 யூனிட்ஸ், இங்கிட்டு 2 யூனிட்ஸ். அப்போது நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் தான் அப்படின்னு. ஸோ இதை எப்படி ஸ்டெப்ஸாக எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும் பிஇ இல்லை இபி எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ இபி இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஜியான்னு பார்க்கணும். எஸ், ஸோ இபி வந்து சிஜிக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சிஇ இஸ் ஈக்குவல் டு இஜி அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இந்த சைடு 2 யூனிட்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் இந்த சைடும் 2 யூனிட்ஸ் இருக்குது. சிஇ இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் தான், இஜி இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் தான். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறப்போ ஈக்குவல் பார்ட்ஸாக தான் பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எஸ், இபி டிவைட்ஸ் சிஜி இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல் சி சம் பாருங்கள். Identify any 2 line segments for which PE is the perpendicular bisector. So perpendicular bisector அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பைசெக்ட் பண்ணுறது, அதுதான் perpendicular bisector. ஸோ 90 டிகிரியில் பைசெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபிகர் இதுதான். நம்ம வந்து இதில் வந்து 2 லைன் செக்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ PE வந்து perpendicular bisector அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் PE. ஸோ பிஇ வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஹெச் அப்படின்ற ஒரு லைன் எடுத்து பாருங்கள், ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பிஹெச் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே பிஇ வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஇ வந்து இப்படி இருக்குது. ஸோ பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா பிசின்றது ஒரு 1 யூனிட், சிடின்றது ஒரு 1 யூனிட், அப்புறம் டிஇ அப்படின்றது ஒரு 1 யூனிட். ஸோ டோட்டலாக இங்கே வந்து நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், இஎஃப்ன்றது ஒரு 1 யூனிட், எஃப்ஜின்றது ஒரு 1 யூனிட், ஜிஹெச்ன்றது 1 யூனிட். ஸோ இங்கிட்டு 3. ஸோ இங்கிட்டு 3 யூனிட் இருக்குது, இங்கிட்டு 3 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் பாசிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜி பாருங்கள். ஸோ சிஜி நான் வந்து இங்கே மார்க் பண்ணி பீச் கலர் பாருங்கள், பீச் கலர் தான் வந்து சிஜிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிஇ அப்படின்றது பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து சிஜிக்கு பாருங்கள், சிலேருந்து டி வரைக்கும் ஒரு 1 யூனிட், டிலேருந்து இ வரைக்கும் ஒரு 1 யூனிட். ஸோ இந்த சைடு 2 யூனிட். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இலேருந்து எஃப் வரைக்கும் ஒரு 1 யூனிட், எஃப்லேருந்து ஜி வரைக்கும் ஒரு 1 யூனிட். ஸோ இந்த சைடு 2 யூனிட்ஸ் இருக்குது, அந்த சைடு 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டுறாங்க, 2 லைன் செக்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு பாசிபிள் லைன் செக்மெண்ட்டும் சொல்கிறேன். டிஎஃப் பாருங்கள். ஸோ டிஎஃப் ப்ரௌன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, டிஎஃப் அதை பாருங்கள். ஸோ பிஇ வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பாருங்கள், டிலேருந்து இ வரைக்கும் ஒரு 1 யூனிட், இலேருந்து எஃப் வரைக்கும் ஒரு 1 யூனிட். ஸோ இந்த சைடு ஒரு 1 யூனிட், இந்த சைடு ஒரு 1 யூனிட். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸோ இது ஒரு பாசிபிள் லைன் செக்மெண்ட். ஸோ இந்த 2 லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிஹெச் சிஜி டிஎஃப் நீங்கள் எனி 2 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். ஆர் தீஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ஏசி இஸ் கிரேட்டர் தென் எஃப்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஏசி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு 1 யூனிட், பிலேருந்து சி வரைக்கும் ஒரு 1 யூனிட். ஸோ ஏசி வந்து 2 யூனிட்ஸ். அதே மாதிரி ஏசி இஸ் கிரேட்டர் தென் எஃப்ஜி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஜி பாருங்கள். ஸோ எஃப்ஜி பார்த்தீங்கன்னா எஃப்லேருந்து ஜி வரைக்கும் ஒன்லி 1 யூனிட். ஸோ அப்போ வந்து 2 இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ.
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், சிடி இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிடி நமக்கு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சிடி வந்து நமக்கு 1 யூனிட் தான் இருக்குது, ஜிஹெச்சும் நமக்கு 1 யூனிட் தான் இருக்குது. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு ஜிஹெச். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. தேர்ட் சம் பாருங்கள், பிசி இஸ் லெஸர் தென் இஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிசி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பிசி வந்து 1. அதே மாதிரி இஹெச் பாருங்கள், இஹெச் பார்த்தீங்கன்னா இலேருந்து எஃப் வரைக்கும் 1, எஃப்லேருந்து ஜி வரைக்கும் 1, ஜிலேருந்து ஹெச் வரைக்கும் 1. ஸோ 3 யூனிட்ஸ் வருது. ஸோ 1 இஸ் லெஸர் தென் 3. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.6 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது என்ன ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றத நம்ம நேமிங் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள், ட்ரையாங்கிள் வித் லென்ஸ் ஆஃப் சைட்ஸ் 7 cm, 8 cm and 9 cm. ஸோ நான் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி நம்ம படிக்கிறப்போ. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து 7 cm, ஒரு சைடு வந்து 8 cm அண்ட் ஒரு சைடு வந்து 9 cm அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபிசி ஈக்குவல் டு 8.7 cm, ஏசி ஈக்குவல் டு 7 cm அண்ட் பிசி ஈக்குவல் டு 6 cm. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சைட்ஸும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதுவும் ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் தான். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சச் தட் பிக்யூ ஈக்குவல் டு கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பிஆர். ஸோ இதில் வந்து நமக்கு 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு 5 cm. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா 3 சைட்ஸுமே 5 cm இருக்குது. அப்போ 3 சைட்ஸு ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் லேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள், ட்ரையாங்கிள் டிஇஎஃப் வித் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் டி வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ டின்ற இடத்துல தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு 90 டிகிரி. ஸோ மிச்ச சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இ சம் பாருங்கள், ட்ரையாங்கிள் XYZ சொல்லியிருக்கிறாங்க வித் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஒய். ஸோ ஒய்ன்ற இடத்துல வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது அண்ட் XY இஸ் ஈக்குவல் டு YZ. 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள், உங்களுக்கு டயக்ராம் காமிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒய்ன்ற இடத்துல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, XY அண்ட் YZ வந்து ஈக்குவலாக இருக்குது. 1 சைடு வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது டிஃபால்ட்டாக நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்லியிருக்கிறது வந்து XY இஸ் ஈக்குவல் டு YZ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ப்ளஸ் இங்கே இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது, ஒய் அப்படின்ற இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பாருங்கள், எஃப் சம் பாருங்கள், ட்ரையாங்கிள் LMN வித் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் L இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் M இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் N இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. ஸோ இதுவுமே நம்ம வந்து LMN வந்து ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ 3 இதுக்குமே ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. L வந்து 30 டிகிரி, M வந்து 70 டிகிரி அண்ட் N வந்து 80 டிகிரி. ஸோ 3 ஆங்கிள்ஸ்லையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3மே வந்து 90யை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 90க்கு லெஸராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெஷர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு சைடு கொடுத்துருக்குறாங்க, டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஒரு சைடு கொடுத்துருக்குறாங்க, நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 3 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் லேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் 1. நெக்ஸ்ட் செகண்டுக்கு பாருங்கள், 2 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். 2 சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த். 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருந்துச்சுன்னா ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுதான் தேர்ட் ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு வந்து 3 அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் எஃப், அக்யூட் ஆங்கிள். இதுதான் ஆன்சர், எஃப் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் தான் ஆன்சர். ஒரே ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள், இந்த சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 1 ரைட் ஆங்கிள் வித் 2 ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் இருந்து 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்னா
ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பாருங்க. நேம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளை வந்து நேமிங் பண்ண சொல்கிறாங்க 2 டிஃப்ரெண்ட் வேஸில். யூ மே ஜட்ஜ் த நேச்சர் ஆஃப் த ஆங்கிள் பை அப்சர்வேஷன். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிளை வந்து நம்ம ஜஸ்ட் வியூ பண்ணி நம்ம அப்சர்வேஷன் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது ஒரு வே. ஸோ இன்னொரு வே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 90 டிகிரி. நீங்கள் ஒரு டாட்டட் லைன் வரைஞ்சி பாருங்கள் எல் ஷேப்பில். ஸோ இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் 3 சைட்ஸ்லையுமே நீங்கள் அந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சி பார்க்கலாம். 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே நீங்கள் வந்து ஆங்கிள் வச்சு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதோட சைட்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 3 சைட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஆங்கிள் வைஸ் பார்க்குறப்போ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு சைட்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ இந்த சைட் மெஷர்மெண்ட் கொடுக்கல, பட் 2 சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. ஆங்கிள் வைஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறப்போ எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணலாம், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் சைட்ஸ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 சென்டிமீட்டர், இங்கேயும் 10 சென்டிமீட்டர். ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள். ஸோ ஆங்கிள் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இது எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு சைஸ் வைஸ் பார்க்குறப்போ 3 சைட்ஸ்லையுமே பாருங்கள் 5.2 சென்டிமீட்டர், 5.2 சென்டிமீட்டர், 5.2 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல் ஷேப் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சைட்ஸ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஸோ நான் உங்களுக்கு இதோட ஆன்சரை வந்து திருப்பி ரீட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ் நம்ம அந்த ட்ரையாங்கிளை வந்து 2 வேஸில் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோம். பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ், பேஸ்ட் ஆன் சைட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஏசம்க்கு வந்து அக்யூட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். பிக்கு வந்து ரைட் ஆங்கிள்டு ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். சிக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். டிக்கு வந்து ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இக்கு வந்து அக்யூட் ஆங்கிள்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அண்ட் எஃப்க்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள்ஸ் யூஸிங் மேட்ச் ஸ்டிக்ஸ். ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. சம் ஆர் ஷோன் ஹியர். கேன் யூ மேக் அ ட்ரையாங்கிள் வித். ஸோ 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண சொல்கிறாங்க, 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண சொல்கிறாங்க, 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண சொல்கிறாங்க, 6 வச்சு பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்னொரு நோட்டீஸு கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து remember you have to use all the available matchsticks in each case. ஸோ வந்து நம்ம எல்லா அவைலபிள் மேட்ச் ஸ்டிக்ஸையும் ஈச் கேஸில் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் அப்படின்னா 3 மேட்ச் ஸ்டிக்ஸையும் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். அடுத்து இப்போ 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் பண்ண முடியாது. சொன்னோம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ நம்மளால் பண்ண முடியுது. அடுத்து 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேம் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் ஈச் கேஸ். இஃப் யூ கேனாட் மேக் அ ட்ரையாங்கிள், திங்க் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் இட். ஸோ நம்ம வந்து இப்போ பிசம்க்கு பார்த்தோம். 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்க முடியல. ஏன்னா we cannot make a triangle with 4 matchsticks because the sum of 2
sides should always be greater than the third side. Exercise 5.7 பாருங்க. Question number 1, say true or false. அதில் ஏசம் பாருங்க, each angle of a rectangle is a right angle அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். 4 சைட்ஸ்லேயும் இருக்கிற ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல் ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ எல் ஷேப்பில் இருந்தாலே ரைட் ஆங்கிள் தான். ஸோ இங்கேயும் 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. ஸோ 4 சைட்ஸ்லேயுமே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஈச் ஆங்கிள் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. பி சம் பாருங்கள், த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ரெக்டாங்கிளில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த சைடும் சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், அண்ட் இந்த சைடும் சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த், அது வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், த டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் பர்பண்டிகுலர் டு ஒன் அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம டயகனல்ஸ் ட்ரா பண்ணணும். டயகனல்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் கார்னரை வந்து ஜாயின் பண்ணுறது, இதுதான் டயகனல்ஸ். ஸோ இந்த டயகனல்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கா அப்படின்னு சொல்லி பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்பண்டிகுலருக்கு கண்டிஷன் என்னது, அது வந்து 90 டிகிரியில் வந்து இன்டர்செக்ட் ஆகணும். ஸோ லைன் செக்மெண்ட்ஸ் வந்து டயகனல் வந்து 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கேயும் நமக்கு எல் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது, இங்கேயும் பாருங்கள் 90 டிகிரி, ஸோ இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. ஸோ இது எல்லாமே பர்பண்டிகுலரில் தான் இருக்குது, டயகனல்ஸ் வந்து பர்பண்டிகுலரில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், த டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் பர்பண்டிகுலர் டு ஒன் அனதர், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள், ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ ராம்பஸ் அப்படின்றது ஸ்கொயர் மாதிரியே தான், ஒரு கைட் ஷேப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேயுமே நமக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ராம்பஸ் பார்க்கலாம். ஸோ ராம்பஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ராம்பஸ். ஸோ இதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து ட்ரூ தான். ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ ராம்பஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த், ட்ரூ. நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள், ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேரலோகிராம் பிக்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் பேரலோகிராம், இந்த பிக்சர் தான் பேரலோகிராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும், ஆல் சைட்ஸ் இருக்காது, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஆல் த சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எப்சம் பாருங்கள், த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ ட்ரப்பீசியம் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரப்பீசியமோட ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கலாம். இப்போ ட்ரப்பீசியம்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இதில் எல்லா சைட்ஸுமே வந்து அதாவது எல்லா ஆப்போசிட் சைட்ஸ், 2 pairs ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ 2 pairs ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்காது, இந்த ஒரு பேர் மட்டும் தான் பேரலாக இருக்கும். ஸோ பேரலல்னால் என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கிறது தான் பேரலல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸ், இங்கே இந்த 2 லைனுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பேரலல் கிடையாது. ஸோ இந்த 1 pair மட்டும் தான் நமக்கு வந்து பேரலாக இருக்குது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லா ஆப்போசிட் சைட்ஸுமே வந்து பேரலல் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏசம் பார்த்தீங்கன்னா, எ ஸ்கொயர் கேன் பி தாட் ஆஃப் அஸ் ஸ்பெஷல் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கொயரை வந்து ஸ்பெஷல் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தாட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நத்திங் பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ரெக்டாங்கிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன தெரியும் நமக்கு, அதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, 4 சைட்ஸ் இருக்குது, 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்டீரியர் 4 ஆங்கிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான் இருக்கும், ஆர் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுதான் ரெக்டாங்கிளோட 4 ஆங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் பாருங்க. சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த சைடும் சேம் மெஷர்மெண்ட் இருக்கும் அண்ட் இந்த சைடும் சேம் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம இப்போ ஸ்கொயரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கேயும் நமக்கு 4 சைட்ஸ் தான் இருக்குது. அப்போ 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கேயுமே நமக்கு எல் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகுது. ரைட் ஆங்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன எழுதியிருக்கிறோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த சைடும் பேரலல் அண்ட் இந்த சைடும் பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மேட்ச் ஆகுது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டியோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் இந்த சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு தேர்ட் ப்ராப்பர்ட்டியுமே நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஸ்கொயரை வந்து எப்படி கன்சிடர் பண்ணலாம், ஸ்பெஷல் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. a rectangle can be thought of as a special parallelogram. ஸோ ஒரு ரெக்டாங்கிளை வந்து நம்மளால ஒரு பேரலோகிராமா வந்து தாட் பண்ண முடியுமா, ஒரு ஸ்பெஷல் பேரலோகிராமா வந்து தாட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ பேரலோகிராமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறம் தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். பைசெக்ட், பைன்னு அர்த்தம் 2 அப்படின்னு அர்த்தம். பைசெக்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பிரிக்கிறது. ஸோ டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதோட டயகனல்ஸ் வந்து அந்த பேரலோகிராம் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமில் ஃபஸ்ட்டு இதுதான் பேரலோகிராம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கிறோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த சைடு ஈக்குவல் அண்ட் இந்த சைடும் ஈக்குவல். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுவும் பேரலாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுவும் பேரலாக போயிட்டே இருக்கும். அப்புறம் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். டயகனல்ஸ் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து பிரியும், பைசெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரெக்டாங்கிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள், இதுதான் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளில் பாருங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவும் பேரலாக இருக்குது, இதுவும் பேரலாக இருக்குது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்ட். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ பைசெக்ட் ஆகுதா, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியுது. ஸோ பைசெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெக்டாங்கிளை வந்து ஒரு ஸ்பெஷல் பேரலோகிராமாக கன்சிடர் பண்ணலாம், தாட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்க. எ ஸ்கொயர் கேன் பி தாட் ஆஃப் அஸ் எ ஸ்பெஷல் ராம்பஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கொயரை வந்து ஸ்பெஷல் ராம்பஸை வந்து தாட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ராம்பஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் தான் இருக்கும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகும், 2 ஈக்குவல் பார்ட்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ராம்பஸ். இப்போ நம்ம வந்து ராம்பஸையும் ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர், இது வந்து ராம்பஸ். ஸோ நமக்கு ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ராம்பஸ் மாதிரியே ஸ்கொயர்லேயும் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கலாம். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் ஓகே. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம ராம்பஸை வந்து தாட் பண்ண முடியும், ஸ்பெஷல் ராம்பஸை வந்து தாட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிசம் பாருங்க. ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேரலோகிராம்ஸ் ஆர் ஆல் குவாடிலேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேரலோகிராம்ஸ் அதெல்லாம் குவாடிலேட்ரல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குவாட் அப்படின்னா என்னது, 4.
ஸோ குவாடிலேட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஃபோர் சைட்ஸ் இருக்கும், 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதில். ஸோ நமக்கு ஸ்கொயர்லேயும் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள்லேயும் 4 சைட்ஸ் இருக்கும், பேரலோகிராம்லேயும் 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா, as we know quadrilateral means a simple closed figure made up of 4 line segments. நெக்ஸ்ட் ஈசம் பாருங்க, ஸ்கொயர் இஸ் ஆல்சோ எ பேரலோகிராம். ஸ்கொயரை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ பேரலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதராக இருக்கும், அதாவது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். அப்புறம் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பேரலோகிராம் பிக்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் பேரலோகிராம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் ஸ்கொயரை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். இப்போ இதுவும் பேரலல், இதுவும் பேரலாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகுது. செகண்ட் வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ டயகனல்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு மேட்ச் ஆகுது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு மேட்ச் ஆகுது. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயரை வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. A figure is said to be regular if its sides are equal in length and angles are equal in measure. இப்போ ஒரு ஃபிகர், அது என்ன ஃபிகர்னு நமக்கு சொல்லலை, அந்த ஃபிகர் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதோட சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், அந்த ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும், அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் இன் மெஷராக இருக்கணும், மெஷர்மெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அந்த ரெகுலர் குவாடிலேட்ரல் வந்து என்னது அப்படின்றத நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை த ரெகுலர் குவாடிலேட்ரல்? ஸோ நீங்கள் பாருங்கள், குவாடிலேட்ரல் அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோம், ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், இது எல்லாமே குவாடிலேட்ரல் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போ அவங்க சொன்ன 2 கண்டிஷன், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் வந்து ரெகுலர்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எதுக்கு ஆப்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயருக்கு தான் நமக்கு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு எஸ், ரெகுலர் குவாடிலேட்ரல் இஸ் ஸ்கொயர். So square the answer, regular quadrilateral. Exercise 5.8 question number 1 பாருங்க. Examine whether the following are polygons. So polygons அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Some figures கொடுத்துருக்குறாங்க. If anyone among them is not, say why. Suppose அவங்க கொடுத்துருக்கிற ஃபிகர் வந்து பாலிகன் இல்லை அப்படின்னா அதோட ரீசன், எதனால் அது பாலிகன் இல்லை அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பாலிகனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பாலிகன் அப்படின்றது மோர் தென் 2 சைட்ஸ் இருக்கணும், அது பாலிகன். செகண்ட் ஒன் வந்து ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸ், அதில் எந்த விதமான கர்வ்ஸ் இருக்கக்கூடாது, லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அது ஒரு ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும், அதில் எந்த விதமான ஓப்பனிங் வந்து இருக்கக்கூடாது, க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும். ஸோ இது 3 தான் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபிகரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது, பட் ஆனால் ஓப்பன் ஃபிகராக இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட் எதுன்னு நமக்கு தெரியுது, ஓப்பன் ஃபிகராக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது பாலிகன் கிடையாது. இப்போ ரீசன் என்ன எழுதலாம், இட் இஸ் நாட் அ பாலிகன் பிகாஸ் இட் இஸ் அன் ஓப்பன் ஷேப், இல்லை ஓப்பன் ஃபிகர், அந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பீசம் பாருங்கள். பீசம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது, க்ளோஸ்டு ஃபிகராக தான் இருக்குது. ஸோ இது வந்து பாலிகன் தான். இட் இஸ் அ பாலிகன் மேட் அப் ஆஃப் 6 லைன் செக்மெண்ட்ஸ், 6 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராகவும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்டு ஃபிகர். நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கர்வ் பவுண்ட்ரியாக இருக்குது. ஸோ இது வந்து கர்வ் இருக்கிறனால இட் இஸ் நாட் அ பாலிகன். நெக்ஸ்ட் டிசம் பாருங்கள், கோன் ஷேப்பில் இருக்குது, 2 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது, கீழே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்குது. So it has 2 line segments but the base is curved. So it is not a polygon. Question number 2 பாருங்க. Name each polygon. அவங்க கொடுத்துருக்கிற பாலிகன் எல்லாத்தையும் நேமிங் பண்ண சொல்கிறாங்க. Make 2 more examples of each of these. ஸோ நீங்களாவும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து நமக்கு 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 லைன் செக்மெண்ட்ஸ், 4னா நான் என்ன சொல்லியிருக்கேன், குவாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ குவாடிலேட்ரல்
இப்போ 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ குவாடிலேட்ரல். ஸோ குவாடிலேட்ரலுக்கு ஏதாச்சும் ஒரு 2 எக்ஸாம்பிள் ஸ்கொயர், பேரலோகிராம் அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். 3 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. 3 லைன் செக்மெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னு தெரியும். அப்போ இட் இஸ் அ ட்ரையாங்கிள். எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்னாலும் நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். இதில் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 5 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. 5 இருந்தால் நான் வந்து பென்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 5 லைன் செக்மெண்ட்ஸ்னால் இட் இஸ் அ பென்டகன். ஸோ 5 லைன் செக்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் 2 ஃபிகர் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஃபிகரில் பாருங்கள் 8 சைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 3 லைன் செக்மெண்ட்ஸ், இங்கே 3 லைன் செக்மெண்ட்ஸ், அப்புறம் மேலேயும் கீழேயும் ஒன்று இருக்குது. ஸோ 8 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. 8 அப்படின்னா ஆக்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆக்டகன். ஸோ 8 லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களா 2 ஃபிகர்ஸ் நீங்கள் வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ட்ரா a rough sketch of a regular hexagon. ஹெக்ஸகனை வந்து ரஃப் ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹெக்ஸகன்னா எனக்கு ஹெக்ஸானா 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ 6 சைட்ஸ் யூஸ் பண்ணி ஹெக்ஸகன் வரையணும். கனெக்டிங் எனி 3 ஆஃப் இட்ஸ் வெர்டிசஸ். வெர்டிசஸ்னால் அதோட கார்னர்ஸ், அதுதான் வெர்டிசஸ். ஸோ எனி 3 வெர்டிசஸை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்க சொல்கிறாங்க. வரைஞ்சிட்டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ட்ரையாங்கிள் யூ ஹேவ் ட்ரான். நீ எந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ, எந்த ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களோ அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கலாம். ஹெக்ஸகன் வந்து 6 சைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு நேமிங் கொடுத்துக்கோங்க. ABCDEFG அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ 3 வெர்டிசஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ AFB இந்த 3 வெர்டிசஸும் நான் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்போது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஹெக்ஸகனோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ஸோ ஹெக்ஸகனோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இதில் வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஹெக்ஸகனாக நமக்கு 6 சைட்ஸ் இருக்கும் அண்ட் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா ஆங்கிள்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் நமக்கு ஹெக்ஸகனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்றப்போ நமக்கு இதுவும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஸோ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். நமக்கு ட்ரையாங்கிளில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த ட்ரையாங்கிள் ABF அப்படின்றது வந்து 2 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா ட்ரையாங்கிள் ABF has 2 equal sides, therefore it is isosceles triangle. Question number 4 பாருங்க. Draw a rough sketch of a regular octagon. Draw a rectangle by joining exactly 4 of the vertices of a octagon. So octa அப்படின்னா 8னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 8 sides, 8 line segments யூஸ் பண்ணி நீங்கள் octagon வரையணும். வரைஞ்சிட்டு அதில் வந்து 4 vertices வந்து ஜாயின் பண்ணி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ vertices இஸ் நத்திங் பட் கார்னர்ஸ். ஸோ ஆக்டகனோட கார்னர்ஸ் 4 கார்னர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஆக்டகன் வரைஞ்சிக்கலாம். ஆக்டகன்னா 8 லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வரையணும். இதில் எல்லா சைட்ஸ் எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆக்டகன் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு சைடு 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம் நீங்கள் ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 வெர்டிசஸ் 4 கார்னர்ஸ் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 4 வெர்டிசஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு இப்போ இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிடுச்சு. அப்போ GBFC இஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு ரெகுலர் ஆக்டகன். அதில் வந்து இந்த 4 வெர்டிசஸ் மட்டும் என்னது is a rectangle. Next question number 5 பாருங்க. A diagonal is a line segment that joins any 2 vertices of the polygon and is not a side of the polygon. ஸோ ஒரு டயகனல்னால் என்னது? அது ஒரு லைன் செக்மெண்ட் தான். அது வந்து வேர்டிசஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். 2 வேர்டிசஸை வந்து ஜாயின் பண்ணி வரைகிறது தான் ஒரு டயகனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து பாலிகனுக்கு வரைய சொல்கிறாங்க. சைட்ஸை ஜாயின் பண்ணுறது கிடையாது. வெர்டிசஸை ஜாயின் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது தான் டயகனல்.
இப்போ draw a rough sketch of a pentagon and draw its diagonal. ஸோ பாலிகன் அப்படின்றது more than 2 sides வச்சு வரைகிறது பாலிகன். ஸோ பாலிகன் தான் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாலிகன்லேயுமே நமக்கு ஸ்பெசிஃபிக்காக பென்டகன் வரைய சொல்லிட்டாங்க. ஸோ பென்டகன் தான் நம்ம இப்போ வரையணும். இப்போ பென்டா அப்படின்னா வந்து 5 sides இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்டகன் வரைஞ்சிக்கலாம். 5 sides யூஸ் பண்ணி 1 2 3 4 5. ஸோ இதுதான் பென்டகன். இப்போ நம்ம வந்து இதுக்கு டயகனல்ஸ் ட்ரா பண்ணணும். வெர்டிசஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 2 வெர்டிசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் வரும். 5 வெர்டிசஸ் வரும், 5 டயகனல்ஸ் வரும். ஸோ 1 இந்த ஏ அண்ட் சி யூஸ் பண்ணி ஒரு டயகனல் வரையலாம். 1 2 3 4 and 5. ஸோ 5 டயகனல்ஸ் வரும். ஸோ ABCDE இஸ் a pentagon. ஸோ இதில் டயகனல்ஸ் பார்த்தோன்னா AC ஒரு டயகனல், AD ஒரு டயகனல், BE ஒரு டயகனல், BD ஒரு டயகனல் அண்ட் EC ஒரு டயகனல். எக்ஸசைஸ் 5.9 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க. கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் வந்து கோன். ஸோ கோன் ஷேப்பில் இங்கே பாருங்கள், இதுதான் கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் கோன் சொல்லலாம், இல்லை பர்த்டே கேப் சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பீசம் பாருங்கள், ஸ்பியர். ஸ்பியர் வந்து இந்த மாதிரி இருக்கிறது, பால் ஷேப்பில் இருக்கிறது தான் ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் பால் சொல்லலாம். அப்புறம் லாலிபாப் கூட சொல்லலாம் ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சிலிண்டர் பாருங்கள். சிலிண்டர் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது தான் சிலிண்டர். ஸோ நம்ம இது வந்து கண்டெய்னர், நம்ம சிலிண்டர் ஷேப் கண்டெய்னர்ஸ் நிறையா பார்த்துருப்போம், அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸும் நம்ம சிலிண்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கியூபாய்ட். கியூபாய்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கியூபாய்ட். ஸோ கியூபாய்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா புக் சொல்லலாம், அப்புறம் பாக்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் கியூபாய்டோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பிரமிட். பிரமிட்க்கு எக்ஸாம்பிள், பிரமிட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரமிட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்ட் சொல்லலாம், இல்லை ரூஃப் ஆஃப் த ஹட் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். வாட் ஷேப் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜாமெட்ரி பாக்ஸ் தான். ஸோ ஏசம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கியூபாய்ட். ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுதான் கியூபாய்ட், 3Dயில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பி வந்து பாருங்கள், பிரிக். பிரிக்குமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுவும் அதோட ஷேப்பும் நமக்கு கியூபாய்டு தான். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், எ மேட்ச் பாக்ஸ். எ மேட்ச் பாக்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் எ ரோட் ரோலர். ரோட் ரோலர் வந்து இந்த மாதிரி இருக்கும், சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். அப்புறம் எ ஸ்வீட் லட்டு. லட்டு வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.